நாட்டு வீரர்களை வெள்ளரிக்கா பிஞ்சு போல் வீசெறிந்து விட்டு வருகின்றான். அண்ணா அவரை விட்டு வைத்தால் இந்த பூலோகத்தை அழித்து விடுவான். வாழத்தண்டை வில்லாக வளைத்து மல்லிகை சரமாக தொடுத்து அண்ணோட உயிரை தெய்வலோகம் பெற்று செல்லுங்கள். யாரோ ஒருவர் மறைமுகமாக இருந்து என் மீது அன்பு தொடுத்து விட்டால் வீரவாகு, அன்பு தொடுத்து விட்டால். அந்த சண்டால பாவி என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை சாமி. வீரவாகு ஆண்டவா, அதோ மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளையாக தாவிக் கொண்டிருக்கிறார் வீரவாகு. ஆண்டவா, அப்படியா? உண்மைதான் வீரவாகு. ஆண்டவா, என் மீது அன்பு தொடுத்து விட்ட காரணத்தினால் நான் என்னை உயிர் பிழைக்க மாட்டேன் போல் தெரிகிறது வீரவாகு. ஆண்டவா, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் சாமி. வீரவாகு ஆண்டவா, என்ன செய்வேன் வீரவாகு, எது செய்வேன் இந்த வேலை, என்ன செய்வேன் வீரவாகி போக எது செய்வேன் அத்தாவுமே, என்ன செய்வேன் வீரவாகு, எது செய்வேன் இந்த வேலை, என்ன செய்வேன் வீரவாகி போக எது செய்வேன் அத்தாவுமே, துடி துடிக்க வட்டாதினால் போக துடி துடிக்க என்ன செய்வேன் வீரவாகி, எது செய்வேன் இந்த வேலை, என்ன செய்வேங்க வீரவாகி போக எது செய்வேங்க அத்தாவுமே, நல்ல செய்யோ மங்குதடா, தலைய நல்ல போக தந்தலையும் நோகுதடா, தலையுதல சோழட்டோதேட போக தண்டலையோ நோகுதடா, தலைய நல்ல போக தந்தலையும் நோகுதடா, தலையுதல சோழட்டோதேட போக தண்டலையோ முன்னால் நோகுதடா, நினைவுதடி மாறுதடா, போக நினைவுதடிக்கு மாறுதடா, மார்பில் அன்பிக்கு வட்டாதினால் போக மதிமயக்கோ ஆகுதடா, பொறுக்கி தாக்க வந்தாடத்தில் போக போகுதடா என்னுயிரங்க, பொறுக்கி தாக்க வந்தாடத்தில் போக போகுதடா என்னுயிரங்க, சண்டைக்கு சண்டைக்கு மேற்க வந்தாடத்தில் போக சாமிவதி நேர்ந்ததடங்க, சண்டைக்கு போக
வீரபாகு அட்டவா போருக்கு வந்திடத்தில் போகுதடா என் உயிர் வீரபாகு அட்டவா வீரபாகு சாமி இனி நான் உயிர் பிழைக்க மாட்டேன் போல் தெரிகிறதே வீரபாகு அட்டவா அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் சாமி வீரபாகு புறப்படுகள் நெல்லுபல நாட்டுக்கோட்டைக்கு செல்ல வேண்டும் புறப்படுகள் வீரபாகு அட்டவா நான் போருக்கு வந்திடத்தில் பொட்டு படகலம் சென்று விட்டார் நான் மாண்டு விட்டு செய்தி எனது சின்ன மைத்திரம் தெரிவிக்க வேண்டும் வீரபாகு ஆகட்டும் சாமி அப்படியாகட்டும் அத்தான் படைய போற கண்டு நித்தமயங்கி போனது போன முறை கண்டு மெத்தமயமாயவள் நித்தமயங்கி போனது போன முறை கண்டு மெத்தமயமாயவள் வயது வர முடிந்து போனது. என்ன செய்வேன் எங்களுடைய அத்தாவுல அத்தா அம்மன் பெருமாள் சபைக்கத்த வைத்துள்ளரோ கொங்கு 21 கோடான 37 நாட்டார்கள் யுத்தம் வந்த இடத்தில் பட்டு படுகொலை செய்து விட்டாரே என்ன செய்வேன் அத்தவனிந்த சேதி நமக்கு உத்த துணை போச்சுதே மனித சேதி நமக்கு உத்த துணை போச்சுதே அக்க மாதிரி வீரவாகி பொங்கி பொங்கி அழுதானா அக்க மாதிரி வீரவாகி பொங்கி பொங்கிய புலம்பிய அக்க மாதிரி வீரவாகி பொங்கி பொங்கி அழுதானா அதி சீக்கிரமாக சென்று சின்ன நகரத்தில் தெரிவிக்க வேண்டும் சாமி சின்னடவா கொங்கு 21 கோடான 37 நாட்டால் யுத்தம் சென்ற இடத்தில் நம்மளுடைய அத்தாவுல அத்தா அம்மன் பெருமாள் சபைக்கத்த வைத்திரோ பட்டு படுகொலை செய்து விட்டார் சாமி பட்டு படுகொலை செய்து விட்டார் உண்மைதான் சாமி சங்கர் சத்துரு அலனினாலே சங்கிலி தவிடோமாகி மெத்தவு கண்டல் ஜோர பிணைமகம் போவோம் என்று சுத்த பூஜனங்களாடி நான் சோடனை பூட்டினேன என்ன தெரிவிக்கின்றாய் வேறாட்டு படை மீது அத்தான் சண்டை செய்து பட்டு படுகளம் சேர்த்து விட்டார் என்று தெரிவிக்கின்றாய் பட்டு படுகளம் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் எதற்காக என்னுடைய அத்தாவை படுகளத்தில் இழந்து விட்டு வருகின்றாய் நானும் அந்த இடத்துல உயிரை விட்டு இருப்பேன் இருந்தாலும் கூட நம்மளுடைய அத்தாவுல என்ன தெரிவித்தார் என்று தெரியும் என்ன தெரிவித்தார் நான் மாண்டாலும் பரவாயில்ல என்னுடைய சின்ன வயதில் தெரிவித்து விட்டு என் மீது அன்பு தொடுத்தவனை இருவருமே வந்து வெட்டி கருவறுக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இருந்து விட்டார் சாமி அண்டவா என்ன தெரிவிக்கின்றாய் மேராட்டு படைகள் மீண்டும் வந்தாலும் வருவார்கள் அன்னவர்களை வெட்டி கருவறுக்க வேண்டும் என்று அத்தான் தெரிவித்து விட்டு அன்னவர் படுகளம் சேர்ந்து விட்டார் என்று தெரிவிக்கின்றாய் அத்தாவை கொண்ட அகட்டியான வேடுவர்களை வெட்டி கருவறுக்க வேண்டும் புறப்படு போகலாம் இப்ப கங்குங்க கச்சை இடை கட்டி அந்த கருப்பன மேல் மீசை முறுக்கி தொட்டை தட்டி கங்குங்க கச்சை இடை கட்டி கங்கையில கச்சை இடை கட்டி அந்த கருப்பன மேல் மீசை முறுக்கி தொட்டை தட்டி கங்கையில கச்சை இடை கட்டி அந்த கங்குங்க கச்சை இடை கட்டி அந்த கருப்பன மேல் மீசை முறுக்கி தொட்டை தட்டி கங்குங்க கச்சை இடை கட்டி நமசபலது கைய சொருகி நமவரன பட்டாடை இருமுடிவு குளக்க நமசபலது கைய சொருகி அந்த வேட்டையும் வேண்டது கையால் கட்டி அந்த கேட்டையும் வேண்டது கையால் கட்டி
தெரியுமா? சண்டால மண்டியர்களை வெட்டி கருவறுக்க வேண்டும் பிறவாக்கு சீக்கிரமாக அலங்கரித்து வருவார். ஆகட்டும் சாமி, ஆகட்டும் பிறவாக்கு. கால் துடி சங்கரரு காரியமான் புறவி கேட்ட மாமணி கொப்பு சுட்டி மரகதா சிலி வைத்து ஏறி கருவள முட்டி எனக்குமார் புறங்கோ கோணைத்து நவமணி கல்களுக்கு வீர தண்டைய முடினானா. பிறவாக்கு என்னுடைய தங்கை வருவது போல் தெரிகின்றது. இரு கண்கள் சிவக்க ஆங்கிலத்தை எங்கடா ஆசிரியர் என்னடா அணிகிறது? தங்கமே, இவன் கோபத்துடன் செல்ல வேண்டிய காரணம் என்னன்னா? தங்கமே, நாட்டு படமீது அத்தான் சண்டை செய்து அந்தவர் பட்டு படங்களும் அத்தான் போரடை வடித்தாரா? என்னடா சொல்கிறீர்கள்? தங்கமே, ஐயோ, அத்தான் படைமுகத்திலே சென்று போரடை வடித்து விட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள். உண்மைதான் தங்கமே. அண்ணா அத்தாவை தொட்டினாமோ ஆன துணை இளந்தோம் அண்ணா. அத்தாவை தோத்துனாமல் ஆன துணை இளந்தோம் அண்ணா. அங்கமெல்லாம் பலரிதுண்ணா இல்லண்டா. ஐயோ, அங்கனை பாருதண்ணா என்னண்ணா சொல்வேன். நமதே மைத்துடரை தோன்றினவா மாபாவி ஞானியண்ணா. மைத்துனாரை தோத்துனாமல் மாபாவி ஆனவண்ணா. ஐயோ, கும்பியும் பதறிதண்ணா சின்னண்ணா. ஐயோ, கும்பிகள் பாருதண்ணா என்னண்ணா சொல்வேன். ஐயோ, நான் பத்திரினாய் கண்டகினாய் பழிதொழினாய் பொய் போகாமே. பந்தினா கண்டகினா பழுதொரு நாள் போய் போகாதே. பகலே பாழித்ததண்ணா இல்லண்ணா. ஐயோ, பகலை பாழித்ததண்ணா என்னண்ணா சொல்வேன். மனமே சின்னண்ணா. அண்ணா உத்தமினா கண்டகினா ஒரு நாள் பொய் போகாமை. உத்தமினா கண்டகினா ஒரு நாளோ போய் போகாதே. அண்ணா உடனே பாழித்ததண்ணா சின்னண்ணாவே. நமக்கு உடனே பாழித்ததண்ணா சின்னண்ணா. ஐயோ, உடனே பாழித்ததண்ணா சின்னண்ணாவே. நீ கண்ட கண்ணவெல்லாம் பழிக்காது என்று சொல்லுகிறீர்களவா? அத்தான் படையெடுத்து சென்று போரிலே படித்து விட்டீர் என்று சொல்கிறீர்களே. இந்த நெல்ல மாட்டுக்கோட்டிலும் ஐயுரளிமை பிறந்து ஒருவரை விட்டு ஒருவரை பிரியாமல் வாழ்ந்து வந்தோம். சதிகார செம்பரட் சுற்றினால் பெரிய நன் சத்தியம் சென்றார். மேநாட்டு காடுகளில் படித்து சென்ற அத்தானும் போரொளி படித்து விட்டார். இந்த நெல்ல மாட்டுக்கோட்டிலும் யார் என்ன துணை இருக்க தங்கமே, என்ன தெரிவிக்கின்றார்? அத்தான் சென்று பட்டு படுகளும் சேர்த்து விட்டார். இந்த நெல்லிமலை நாட்டு கோட்டையில் எப்படி இருப்பதென்று கவலைப்படுகின்றாயே தங்கமே. எட்டான பலப்படைத்த சிட்டான குட்டி சிறுபிளி குமரசங்கர் என்னக்கா இந்த கொங்கு நாட்டு சிங்கத்தை அழிப்பதற்கு எவனாலும் ஆகாது தங்கமே. அத்தாவை விட்டு ஒரு நாளும் இந்த அரமனையிலே வாழ்ந்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஐவனத்திலே அத்தான் பட்டு படுகளும் சேர்ந்து விட்டார். அத்தாவை கொன்ற அகடியான வேடுபவர்களை வெட்டி கருவறுத்து விட்டு வருகிறேன் தங்கமே. அத்தாவை கொன்றதோரு அத்தாவை கொண்டதோரு வெட்டுவானை கட்டி கருவறுத்து விட்டு இங்க வரணுமா? கட்டி கருவறுத்து விட்டு இங்க வரணுமா? எதற்காக தொடுக்கின்றாய்? தட்டு திலகமிட்டு வீர சபதமிட்டு அத்தாவை கொண்ட அகுட்டியான வேண்டுவனை வெட்டி கருவறுத்து வா என்று வாழ்த்தி வர கொடுக்க வேண்டும் தங்கமே. சொல்கிறீர்கள் என்ன தெரிவிக்கிறாய்? அத்தாவை கொண்ட வேடுவனை வெட்டி கருவறுத்து
அனுப்புவாய் என்று உண்மைதான் சொல்கிறீர்கள். தங்கமே, உண்மைதான். இந்த பாவை விட்டு போவதற்கு உனக்கு எப்படி என்ன மனதிருந்தது தங்கமே? அண்ணா சின்ன செல்வ நேரும் மகனே சின்னண்ணா அன்னையர்கள் செல்வ திருமுகமே அண்ணா சேதி சொல்லி கேளேன்னா சின்னண்ணா அண்ணா சேதி தன்னை சொல்லி வாரே சின்னண்ணாவே விட்டு வைப்பி ரித்ததில்லை வேற்று மோகம் ஆனதில்லை பொன்னகத்தை என்னை விட்டு போர்கள் செய்ய போகலாமோ ஐயோ ஏற்கமோ இந்த வார்த்தை சின்னண்ணாவே அத்தான் போரளி படிந்தார் அத்தாவை கொண்டு வேடுபடை வெட்டி கருவறுத்தவர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா உண்மைதான் அம்மா. அத்தான் போரளி படிந்த பிறகு அண்ணா அத்தான் மாங்கடில் தழல்ல யானை பாடை போனால் அந்தவோமா நீங்கள் என்ன ஆணைகாடை போனல் என்ன யானை படை போனால் அந்தவோமா நீங்கள் என்ன ஆணைகாடை போனல் என்ன என்னை தாழ்த்தியாய்விட்டு போர்கள் செய்ய போவ என்னையும் தான் நீய விட்டு போர்கள் செய்ய போகலாமோ ஐயோ ஏற்கமோ இந்த வார்த்தை சின்னண்ணாவே நமதான் வடிந்தல் என்ன ஆணைபடி செய்திகள் அனைவருமே போடல் அல்லடா இந்த நெல்லு மாட்டுக்கொட்டில் நமது தாயும் தந்தையும் இருந்த பிறகு இந்த பாவி உங்களை நான் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக அப்படியே முன்னாடி வந்து எண்ணிக் உட்காருங்க கொண்டிருக்கிறேன். வாங்க அப்படி நாங்கள் போர்முகம் செல்ல வேண்டும் உன் பாதத்தை தொட்டு கெஞ்ச கேட்கிறேன் அண்ணா தங்கமே, அத்தாவை பறிகொடுத்து அரமனையில் வாழ்ந்தால் அகுமானம் நேரும் அம்மா. ஆகா. அத்தாவை கொன்றுவிட்டு குன்னுடைய மக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கின்றனர் என்று நம்மளுடைய நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை பத்தி கேவலமாக நினைப்பார்கள். என்னடா அப்படி இருக்கும் பொழுது சொல்றீர்கள்? அத்தாவை கொன்றதொரு அகடியானா அவை கொண்டதொரு அடியான வெட்டுமானை வெட்டி நல்ல கருவறுத்து மீண்டும் இங்கே வரணும். வெட்டி கருவறுத்து விட்டு இங்க வரணுமா வெட்டி நல்ல கருவறுத்து மீண்டும் இங்கே வரணும். வெட்டி கருவறுத்து விட்டு இங்க வரணும் ஐ! எதற்காக தடுக்கின்றாய் தங்கவே? விட்டுவிடு, வெட்டி கருவறுத்து விட்டு வருகிறேன் அம்மா. என்ன சொல்கிறீர்கள் இந்த நெல்லு மாட்டுக்கொட்டில் இந்த பாவை மட்டும் தன்னதனமாக விட்டுவிட்டு நான் படிமுக போகிறேன் என்று சொல்கிறீர்கள் உண்மைதான் தங்கமே. அண்ணா பாலுங்கும் உடைத்தழுகும் படைமுகமுள் நான் அறியேன். பாலுமை கூப்பிட்டதுண்டு படைமுகமே நான் அறியேன் பத்தினி வீட்டில் மகன் எல்லாம் மனம் துணிந்தாயண்ணா. பத்தினியே விட்டு போக என்னமானோ காசுதண்ணா எழுமை பீடித்ததுண்டு வென்ற பாடை நான் அறியேன் எழுமை பீடித்ததுண்டு வென்ற பாடை நான் அறியேன் என்னை என்னையும் தான் நீய விட்டு போர்கள் செய்ய போக வேண்டாம் நான் ஏற்குமா இந்த வார்த்தை சின்னண்ணாவே பாலும் குடித்ததுண்டு படைமுகம் நான் அறியேன் தங்கவே, வேலும் பிடித்ததுண்டு வென்றப்படை நான் அறியேன் அப்படி இருக்க நீ மட்டும் அரமனையில் இருப்பாய் என்று சொல்கிறீர்களே
நீ எல்லாம் சென்று விட்டால் உன் தங்கைக்கு இந்த வெள்ளி மாட்டுக்கோட்டில் யார் என்ன துணை இருக்க போகின்றார்கள்? தங்கமே, என்ன தெரிவிக்கின்றாய்? படைமுகம் போக வேண்டாம் என்று எத்தனையோ புத்திகள் எடுத்து தெரிவிக்கின்றாய் அம்மா. நீ ஒரு ஆணாக பிறந்திருந்தால் அத்தா பட்டு படுகளும் சேர்ந்ததை கண்டிருந்தால் வெட்டி கருவறுக்க வேண்டும் என்று துடித்திருப்பாய். நீயோ பெண்ணாக பிறந்தவன், உனக்கு சண்டை என்ன வீரம் என்ன என்று உனக்கு புரியாது தங்கமே. அப்படி இருக்கும் பொழுது என்ன சொன்னாலும் புத்தி நடக்க போறதில்லை. வெட்டி நல்ல கருவறுத்து மீண்டும் இங்கே வரணும். வெட்டி கருவறுத்து மீண்டும் இங்கே வரணுமா? வெட்டி நல்ல கருவறுத்து மீண்டும் இங்க வரணுமா? தடுக்க வேண்டாம் தங்கமே, விட்டுவிடு. சண்டால மடியர்களை வெட்டி கருவறுத்து விட்டு வருகிறேன் அம்மா. இத்தனை எடுத்திருத்து போது மத்தாவை கொண்ட வேடுவடை வெட்டி கருவறுத்து வர வேண்டும். உண்மைதான். இந்த பாவியினுடைய நிலைமை என்ன ஆனாலும் சரி எண்ணுகின்றீர்களா? சதிகார பாவிக்காக பெரியனோ வடதேச வெள்ளாங்குளம் சத்தியம் சென்றார் அல்லவா? உண்மைதான். அண்ணன் சத்தியத்தை முடித்து விட்டு வந்து அண்ணா சத்தியம் போ நல்லல் வந்து தம்பி என்று கேட்டார். சத்தியம் போ அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். சத்தியம் போ நல்லல் வந்து தம்பி என்று கேட்டார். சத்தியம் போ அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். தாங்குமானோ எல்லாம் சொல்வேன் இல்லைன்னா ஐயோ தகுமானோ என்ன சொல்வேன் சின்னனாவே. அண்ணனுக்கு தாங்குமானோ எல்லாம் சொல்வேன் இல்லைன்னா ஐயோ தகுமானோ என்ன சொல்வேன் சின்னனாவே. அதிகார பாவைக்காக பெரியனோ வடதேச வெள்ளாங்குளம் சத்தியம் சென்றார் அல்லவா? உண்மைதானம்மா. அண்ணன் சத்தியத்தை முடித்து விட்டு வந்து தங்கைமே உனது சின்ன அத்த பிள்ளை வீரபாகவர்களெல்லாம் எங்கே என்று கேட்டார். இந்த பாவி என்ன பதில் உரைக்க போகிறேன்? என்ன பதில் உரைக்க போகிறேன்? சத்தியம் போன அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டால் நான் என்ன பதில் உரைக்க போகின்றேன் என்று தெரிவிக்கின்றாயம்மா. ஆமண்ணா. தங்கமே, சத்தியம் போன் அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். சத்தியம் போ அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். அத்தன் வாழி வாங்கியதான் அரசனத்தில் வாழேன் என்றார். தபாலி வாங்கவேதான் சனத்தில் சென்றார் என்று சின்னனர் வாடை எடுத்து போனதென்று சிவாயமா. சின்னன் போடை எடுத்து போனார் என்று சொல்லும் அம்மா. தங்கமே, சத்தியம் போன அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டால் அத்தான் பழி வாங்குவதற்காக சின்னன்னர் படையெடுத்து போனார் என்று சத்தியம் போன அண்ணருக்கு நீ வித்த செய்திகளை சொல்ல வேண்டும் தங்கமே. அப்படி என்ன ஆகையினாலே சொல்கிறேன்? மெல்லியர்க்கு புத்தி சொல்லி கம்பரி மேலினால் வெள்ளியாருக்கு புத்தி சொல்லி வெள்ளியருக்கு புத்தி சொல்லி கம்பரி மேலினால் புத்தி சொல்லி வெட்டி வெள்ளியேறினேன். தெய்வமே, இந்த நெல்லி மாட்டுக்கொண்டல் ஐயருடைய மெய்ப்பிறந்து ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து வந்தோம். சதிகார செம்பல சுற்றினால் பெரியனோ வடதேச வெள்ளாங்குளம் சத்தியம் சென்றார். அந்த நேரம் பார்த்து மேநாட்டு காலுபடியில் வளநாட்டை நோக்கி படையெடுத்து வந்து விட்டார். வீரபகன் சொன்ன வார்த்தை கேட்டு அத்தான் படையெடுத்து சென்று போரளை மடிந்தார். அத்தாவை கொண்ட வேடுவடை வெட்டி கருவறுத்தவர்களின் என்று சின்ன வீரபாகம் சென்று விட்டார்கள். இந்த வெள்ளி மாட்டுக்கோட்டில் ஐவரணைமை பிறந்து யாருமே துணை இல்லாத பாவியாக நின்று கொண்டிருக்கிறேன். பெரியன வடதேச வெள்ளாங்குளம் சத்தியம் சென்றவர் எப்ப வருவாரோ தெரியவில்லையே. இந்த உப்பருகி மேட்டில் ஏறி உயரவாக நின்று எனது பெரியனன் எப்ப வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். எனது அண்ணன்மார்கள் இந்த நெல்லி மாட்டுக்கோட்டில் யாருக்கு என்ன பாவத்தை செய்தார்கள்? கூலி குறைத்தார்களா, குறை நாளையிட்டார்களா, பிச்சைக்கு வந்தோரை பின்போக சொன்னார்களா, அல்லது பிள்ளை பால் கேட்டோருக்கு கள்ளிப்பால் வாட்டார்களா, பட்டறு நெல்லில் பதரை கலந்தார்களா? எங்களுக்காக இந்த நிலைமை மாட்டுக்கோட்டில் அருமை பிறந்து யாருமே துணை அல்லாத பாவையாக அனாதையாக நின்று கொண்டிருக்கிறேன். பெரியனாவது சத்தியத்தை முடித்து விட்டு வந்து நாங்கள் இருவராவது நெல்லி மாட்டுக்கோட்டில் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். அண்ணன் எப்ப வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். சென்று பார்த்து வருவது அண்ணனை பார்த்து வருகிறேன்.
இப்ப யாரு சோத்துக்கு இருந்தா புழைச்சிக்குவ தம்பி. அடே அப்பா. சங்கு பூச்சி பையன் வரைச்ச. என்னது? சங்கு பூச்சி. சங்கு பூச்சா? சரி. சங்கர் வரைச்ச. கரு வறுக்காம விட மாட்டேன். வெட்டுவேன் வெட்டுவேன் வெட்டுவேன். சாமி தா எழுப்புனுங்க எல்லாம் இப்படி தூங்குறீங்க. சண்டைக்காவது வர சொல்லு உங்களோட. உங்களை பார்த்தா எனக்கு தூக்கம் வந்துரும் போல இருக்கு. நீ நல்ல நாளே தூங்குவ. இது என்ன இது? சரி. சங்கு பூச்சி வரை